நம்மளுக்கு எதிரிங்க வேற ஜாஸ்தின, நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதனால எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுத்தாவது பொழைச்சிக்கணே. என்ன அவசர அவசரமா கூட்டம் போடா பேப்பையில பத்த வச்ச இப்ப மதுரை பத்திக்கிட்டே எரியுதுரா. இந்த நேரத்துல நாம இங்க இருந்தோம் நம்மளையும் சாம்பலாக்கிடுவானு. கொஞ்ச நாளைக்கு கம்பத்துல போய் இருப்போம். மதுரை என்னைக்கு அமைதி ஆகுதோ அன்னைக்கு வந்து தொழில் செய்யலாம். வண்டிக்கு டீசல் ஃபுல் பண்ணிட்டீல? அப்படியே நிக்கிற கிளம்பு. மதனி, ஏன் மதனி இப்படி அழுகு இருக்க? என்ன பண்றது, எல்லாம் அவன் தலையெழுத்து. வீட்டுக்கு போயிருந்தேன், அம்மாவை காணோம். மதனி பசிக்குது மதனி, சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு. சோறு இருக்கா? கூட்டு பொரியல் அப்பளம் ஏதோ படையலுக்கு வச்ச மாதிரியே இருக்கு. அம்மா சொன்னேன் மதனி. மதனி, பசியில இருக்க குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய் எப்படியோ, நான் எம்பூட்டு பசியில இருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு எம்பூட்டு சோறு போட்ட பாரு. உண்மையில நீ எனக்கு ஒரு தாய் தான் மதனி. வானே அழகு, இத்தனை நாள் எங்கேயா போயிருந்த? இங்க வர்றா புதுசா அக்கறையா? என்னண்ணே திடீர்னு மொட்டையெல்லாம் வேண்டுதலா? வேண்டுதல்லாம் இந்த ஆளா செய்ய சொல்ல வேண்டியதானே? செஞ்ச பாவமா தீரும். அழகு, என்ன அழகு, உன் உசுர்ல இருந்து எனக்கு ஒரு உசுறு கொடுத்துருக்க. பெத்த அப்ப நீ, உன்னை என்னால மனுஷனா மதிக்கவே முடியலையா? ஏதோ 7 ஜென்மம்னு சொல்றாங்க, அதெல்லாம் நான் நம்பல. ஆனா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா எந்த ஜென்மத்திலையும் சத்தியமா உனக்கு மட்டும் நான் மயனா பறக்க கூடாது. பறக்கவும் மாட்டேன். நல்லாதானே யாருன்னா ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு பீடி வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடுன்னு இப்படி கெட்ட தீர வாங்கி போய் வந்து நிக்கிறேன. அப்படி எனக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு ஆகும். பெத்த பிள்ளைக்கு கொல்லி வச்ச பாவத்தை கொட்டிக்காத. அண்ணே, இம்புட்டு நேரம் ஆகி அம்மா வரல. எப்படி வரும்? இப்படி ஒரு கொலகார பாய் மயனா பெத்தா. அம்மா வந்துச்சுன்னா சொல்லு, இந்த ஜென்மத்துலதான் அதுக்கு ஒண்ணும் செய்யல. ஆனா அடுத்த ஜென்மத்துல அது வயிற்றுலயே மயனா பிறந்து உட்கார வச்சு சோறு போடுவேன்னு சொல்லுனே. போறாப்பா. அழகரு, எங்கடா போன இத்தனை நாளா? உன்னை எங்க தேடுறது? வீட்டுக்கு போனியா? மஞ்சக்காமல வந்து ஆளை கொள்ளும் யாருக்குடா தெரியும்?
இப்படி அம்மா அநியாயமா செத்து போச்சடா. சாப்பிட்டியா? அங்க யாரா இருக்கா உனக்கு சோறு போடுறது? என்ன, அண்ணன் கையில கொஞ்சம் காசு இருக்கு, ஏதாவது வாங்கிட்டு வரேன். உட்கார், இங்க உட்கார். உட்காரா, இங்க உட்கார். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இரு இரு. பிறந்ததுலேருந்து என்னை பெற்ற அம்மாவுக்கு நான் எதுவுமே செஞ்சதில்லைண்ணே. அது செத்து போச்சானே, இப்பதான் சொன்னாங்க. அதுக்காக ஒரு 5 நிமிஷம் அழுதுகிறேண்ணே. ஏன்னா பாவம் பண்ணணும், இந்த பாவி மூஞ்ச கூட பார்க்காம போயிருச்சேன். செத்து போன உங்க அம்மாக்காக நீ அழுதுட்ட, வாழ்ற எங்க அம்மாக்காக வேற வழி இல்லை. ஹலோ விரும்பனா, உங்க மகன் இங்க காசு கொடுத்து கொலை பண்ண சொன்னாங்க. அவங்க நம்பருக்கு போன் பண்ண கிடைக்கல. அவங்க வந்த உடனே கொண்டுட்டேன்னு சொல்லிருங்க. யார் வர வேணா இங்கே இருங்க, இங்கே இருங்க. சீக்கிரம் கூட்டு போங்க. அழுகாதம்மா, நான் சொல்றேன்ல, அழுகாதம்மா. செந்தில் கூட ஆகாது, அவன் பொழைச்சுக்குவாமா. அழுகாதம்மா, நிறுத்துமா. டேய் போடா, அம்மாவை கூட்டு வீட்டுக்கு போ. நான் செந்திலோட வரேன், அவனுக்கு ஒண்ணு ஆகாதுடா. செல்வம், நீங்க கூட்டு போமா. போங்க போங்க, செந்திலோட வரேன். டாக்டர், தம்பிக்கு சரியாயிரும்ல டாக்டர்? ஒரு நிமிஷம் வாங்க. அவனுக்கு ஒண்ணு இல்லை டாக்டர், சரியாயிரும்ல? அம்மா துடிச்சு வரும் டாக்டர். தலையில் அடிபட்டதுனால மூளை சதைஞ்சு போச்சு. உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். சாரி டாக்டர். உங்களை மாதிரி அவனையும் பெரிய டாக்டர் ஆக்கி 4 உசுரை காப்பாற்ற வைக்கணுங்கிறது என்னோட கனவு டாக்டர். இப்ப கூட நீங்க மனசு வச்சீங்கன்னா உங்க தம்பியால போற 4 உசுரை காப்பாத்தலாம். உடல் உறுப்புகளை தானமா கொடுத்தா. பாண்டி, பாண்டி, செந்திலுக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன பாண்டி சொன்னாரு? என்னாச்சா சொல்லு பாண்டி. நம்ம யாருக்காக இத்தனை பேரை வெட்டி சாச்சோமோ, அவன் சாகும்போது கூட 4 பேரை காப்பாத்த போறாடா. இதுக்காக வேணாம்டா. ரத்த வாட அடிக்குதுடா, இது ரத்த வாட அடிக்குதுடா. எழுத்தை தவறுடலாய் எழுதி வைத்தான் இறைவனடா. தவறு எனக்குண்டோ
எக்ஸ்கியூஸ் மீ, இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. அண்ணே நீ கையெழுத்து போட்டா தானே அழகரோட பாடியை கொடுப்பாங்க. மாட்டேங்காம கையெழுத்து போடணும். முடியலடா. என் பொண்டாட்டி போகும்போது குற்றவாளி ஆக்கிட்டாடா. எத்தனையோ அனாத பணத்துக்கு நான் போலீஸ்காரரா போய் சொந்த முன்னாடி நின்றுருக்கேன். என் அனாமத்தை செத்ததுக்கு நான் தானடா காரணம். வாழ்ற காலத்துல என் பேச்சு அவன் கேட்டதில்லை, அவன் பேச்சு நான் கேட்டதில்லை. சாகருக்கு முன்னாடி சொல்லிட்டு போறேன்டா, நான் செத்தேன்னா நீ அப்பே என் பணத்தை வாங்கி கொள்ளி வச்சிடாதன். இப்போ அவன் சொல்றது நான் கேட்கிறேன்டா. அழகரே, என் பிள்ளைகள்லாம் செத்து போய் நான் அனாதையான நேரத்துல உங்களை தாண்டா பிள்ளைகள் நடத்திட்டு இருந்தேன். நான் செத்துருவேன், நீங்கெல்லாம் கொள்ளி வைப்பீங்க நடிச்சிட்டு. இப்ப நீங்க செத்து போய் பழையபடியே அனாதை ஆக்கிட்டீங்களா? தலையெழுத்தை தவறிடலாய் எழுதி வைத்தான் இறைவனடா. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 24 வயசுல தான் வாழ்க்கையே தொடங்கும். ஆனா இவங்களுக்கு 24 வயசுலே வாழ்க்கை முடிஞ்சிருக்கு. பிள்ளைகளோட உசுரை மட்டும் இல்லைங்க, அவங்க மனசையும் காப்பாற்ற வேண்டியது பெற்றோர்களின் கடமை. சரியான வழியில் செல்வது பிள்ளைகளின் பொறுப்பு. அன்புடன் உங்கள் ராசு மதுரவன்.